வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சீக் த பிக் வித் அஸ். 2025 குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம எவரெஸ்ட் அகாடமியில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. பாருங்கள், இப்போ இதுதான் நம்ம ஷெடியூல். நம்ம ஷெடியூலோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து 12/1/2025 வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து என்ன மாதிரி உங்களுக்கு வந்து நான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இதுதான் வந்து தமிழோட சிலபஸ். இதில் வந்து அழகு 1ல் பிரித்தெழுக சேர்த்தெழுக குறிநடை வேறுபாடு சந்திப்பிழை எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல். அதுக்கப்புறம் வந்து யூனிட் 7ல் வந்து நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி நாடு திருக்குறளில் ஒழுக்கமுடைமை இருக்குது. இதே மாதிரி பொது அறிவில் வந்து தமிழ் சமுதாயம் வரலாறு அது பண்பாடு அதன் தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் ஃபர்ஸ்ட் பார்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு முகவரை முக்கிய கூறுகள் ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். அதுக்கப்புறம் மேக்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பர்சன்டேஜும் டைஸும் கொடுத்துருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் புக் பிடிஎஃப்பும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நாங்கள் கொடுத்துருவோம். அதை நீங்கள் பார்த்துட்டு படிச்சுட்டு கூட டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். சரி, இப்போ வந்து கொஸ்டின் பேப்பர் எப்படி மேக் பண்ணியிருக்கோம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, இதுதான் எவரெஸ்ட் அகாடமியோட கொஸ்டின் பேப்பரோட ஃபர்ஸ்ட் பேஜ். உங்களுக்கான எல்லா கொஸ்டின் பேப்பரையும் வந்து நாங்கள் இதே மாதிரி பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட ஆன்சர் கீ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு கீழே அதான எக்ஸ்ப்ளனேஷன் நாங்கள் கொடுத்துருவோம். அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து எது மாதிரி வரும் எது மாதிரி வரக்கூடாது அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்கே கொடுத்துருவோம். அதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து புக் பிடிஎஃப் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது வந்து இலக்கியம். இப்போ இலக்கியத்தில் வந்து நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி நாடு 3மே கொடுத்துருக்கோம். இது வந்து நாலடியாரில் அது எத்தனாவது டேர்முங்கிறத நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து எத்தனாவது டேர்மில் இருக்குங்கிறத உங்கள் ஓன் புக்கை வச்சு நீங்கள் படிச்சுக்க முடியும். இதில் வந்து இலக்கணம் பாருங்க, குரில் நடி வேறுபாடு எங்கே இருக்குது அப்படின்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்குது. அதை வந்து நாங்கள் கொடுத்துருப்போம். நீங்கள் இதை பார்த்து படிக்கலாம். உங்கள் ஓன் புக்கில் இந்த லெசன் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் நோட் பண்ணி இதை படிச்சுக்க முடியும். சரிங்களா? அடுத்து வந்து திருக்குறளில் ஒழுக்கமுடைமைங்கிற அதிகாரத்தில் 10 குறள் இருக்குது. அந்த 10 குறள் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்காக வச்சுருக்கோம். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜிகேல நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜிகேங்கிறது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கும். அதில் வந்து எதை வந்து நம்ம கரெக்டாக படிக்கணுங்கிறத நமக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் பண்ணணும், வேர் டு ஸ்டடியில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எந்தெந்த லெசன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டார்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டார்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கரெக்டாக எது படிக்கணும் எது படிக்கக்கூடாதுங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எதை படிக்கணும் அப்படின்னா அதிக ஸ்டார்ஸ் எது கொடுத்துருக்கோமோ அந்த லெசன்ஸை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. இதில் இந்த 10th வர லெசன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அதனால வந்து அதுக்கு மட்டும் நாங்கள் அதிக ஸ்டார்ஸ் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் படிச்சுக்க முடியும். அதையும் நாங்கள் எப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இருக்கா, அதுக்கான புக் பிடிஎஃப் கொடுத்துட்டோம். அதே மாதிரி பாலிட்டிக்கான புக் பிடிஎஃப் கொடுத்துட்டோம். இதை வச்சு நீங்கள் வந்து என்ன வேணும் என்ன படிக்கணுங்கிறத நீங்கள் படிச்சுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா புக் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவோம், வேர் டு ஸ்டடி ப்ரொவைட் பண்ணுவோம். அதை பார்த்தே நீங்கள் ஈஸியாக பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் பாருங்க. மேக்ஸில் வந்து நான் பர்சன்டேஜ் தான் சொல்லியிருந்தோமா, அப்போது பர்சன்டேஜை மட்டும் கட் பண்ணி நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பர்சன்டேஜை மட்டுமே ஒரு பிடிஎஃபாக நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதில் பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு வந்தால் போதும். அதுக்கப்புறம் டைஸும் இருக்குது, டைஸையும் நான் கொடுக்குறோம். ஸோ டைஸையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் பேட்சில் என்ன ஆட் பண்ணலாம் என்ன மாதிரியான சஜஷன்ஸ் வேணுங்கிறத நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.